இஎம்ஐ கால்குலேஷனை எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உதாரணத்துக்கான நான் பாருங்கள் வச்சுருக்கேன் 2 லட்சம், 5 லட்சம், 8 லட்சம், 12 லட்சம். அதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்கீங்க. 8%னா எவ்வளோ வரும், 12%னா இது நம்ம இஎம்ஐ கால்குலேஷனை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் கீபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு PMT அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. வருங்க ஃபார்முலா PMT ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிட்டு இப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நமக்கு போகிறோம் B3 டிவைட் பை 12 கமா C3 இன்ட்டு 12 மந்த்து கமா. இப்போ அடுத்து வந்து லோன் அமௌண்ட்டு எவ்வளோ, A3 க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இஎம்ஐ கால்குலேஷன் வந்து நெகட்டிவில் கிடச்சிருக்கு, மைனஸு. ஓகேங்களா? இதை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு இந்த PMTக்கு முன்னாடி வந்து நெகட்டிவில் மைனஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸல் மூலமாக வந்து உங்களோட இஎம்ஐ அமௌண்ட்டு எவ்வளோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இங்கே எவ்வளோ பெர்சன்டேஜ் நீங்கள் மாற்றினாலும் அதுக்கு தகுந்தமாக உங்களுக்கு மாறிக்கணும். இப்போ ஒரு 7% கொடுத்தீங்கனாலும் 7% தகுந்தமாக இஎம்ஐ மாறும். அண்டரேஷன்னு 5 இயர்னால் 5 இயரு. இதே நீங்கள் ஒரு 20 இயர் வச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு ரேட்டு மாறும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.